எல்லாத்துக்கும் காலை வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். ஒரு 9 மணி வாக்கில் எழுந்திரிச்சோன்னு பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு சரி சாப்பாடு வேலையை முடிச்சோன்னு சொல்லிட்டு பல்லையும் தேய்ச்சிட்டு நேற்று கிரேவி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, மட்டன் கிரேவி. அதை கொடுத்தாங்க. அதை கொடுத்து சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்து டிவி பார்த்துருந்தோம். டிவி பார்த்ததுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. போகிற வழியில் நொங்கு ஊற்றிச்சு போல், நொங்கையும் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் இல்லை, ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, திருப்பியும் போய் நொங்கு வாங்கிட்டு வாப்போ, உனக்கு நான் நொங்கு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் சொல்லாதீங்க, உங்களுக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு போய் நொங்கையும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த காணொலி எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மே 18 எடுத்தது, திங்கக்கிழமை எடுத்தது. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம், ஓகேவா. மே 19 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பிறந்த நாளா, அந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா. நம்ம ஜூஸையும் போட்டு தந்தாங்களா, அந்த ஜூஸையும் நம்ம குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலைல சுடுதண்ணி ஊற்றின மாதிரி நம்ம வெளியே ஓடிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வேலை இருக்குல்ல. நம்ம போனது ஒரு வேலைக்கு, நமக்கு நடந்தது ஒரு வேலை, ஓகேவா. அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3:15 போல் வீட்டுக்கு வந்து மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான், கிரேவி வச்சுருந்தாங்க. கிரேவியும் ஊற்றி சாப்பிட்டு கொஞ்சம் சோறை சாப்பிட்டு என்னென்னே தெரியல கைஸ். இந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சு கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு அவ்வளோ டேஸ்ட் தெரியாது. அடுத்த நாள் சுட சாப்பிட்டாதே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அன்பர் இருந்தாரா, சும்மா 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டோம். அடுத்து நம்ம 5 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் கைஸ். much later. கைஸ் உண்மையாகவே நினச்சே பார்க்கல நம்ம இவ்வளோ நேரம் கழிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா என்னோட நான் அன்பர் வீட்டிலேருந்து போகவே 10 மணி ஆகிப்போச்சு. 10 மணி கழிச்சு நம்ம வீட்டில் புரோட்டா வச்சுருந்தாங்களா, ஏன்னா நாளைக்கு பிறந்த நாளில் அது சில வேலை ஓடிச்சு. 10 மணி ஆகிப்போச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா புரோட்டா வச்சுருந்தாங்க. அந்த புரோட்டாவையும் சாப்பிட்டோம். இன்றைய விளாக் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு தரமான விளாக் வரும் பாருங்கள். அந்த விளாகை மட்டும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், ஓகேவா. அதையும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வச்சுக்கிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் நம்ம 2000 சப்ஸ்கிரைப் படிக்க கொஞ்சம் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க, ஓகேவா. அந்த விளாகை மறக்காமல் பாருங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.